நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்திலே தேவனிடத்தில் சேரும் அளவுக்கு தகுதியை யாராலும் தனித்துவ வாழ்க்கையினால் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னாலே அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏன் கேட்டீங்கன்னா, காமனா இந்த உலகத்தில் நீங்க பார்க்கும்போது நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தேவனே ஒரு மனிதனை ஆரம்பத்திலே படைக்கும் போது அந்த நல்ல குணாதிசயங்களை அவனுக்குள்ள வைத்துதான் என்ன செய்திருக்கிறாரு? படைச்சு வச்சிருக்கிறாரு. அதனால அவன் நிச்சயமாக சில மனிதர்கள் அந்த மனசாட்சியின் அடிப்படையிலே நல்லவர்களாக நல்லது செய்து இந்த பூமியில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஐயா, நீ எவ்வளோ பெரிய நல்ல காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாக மாறுவதைத்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுதான் நம்ம எபிரேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு திருவுளம் பற்றி இருக்கிறார். முன்னால பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலியமாக திருவுளம் பற்றின தேவன் இப்போது தம்முடைய குமாரன் மூலியமாக என்ன செய்கிறாரு? திருவுளம் பற்றி இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? பரலோகம் போக முடியாது என்பதை வேதம் மிக தெளிவாக என்ன செய்கிறது? சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. ஆதியில ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனதனுடைய முக்கிய காரணிகள் என்ன? அவன் நல்லவனாகத்தான் படைச்சார் ஆண்டவர், அப்படிதானே? வேதம் சொல்லுகிறது, மனுஷனை ஆண்டவர் எப்படி படைச்சாராம்? சிறந்த மனிதனாக, செம்மையானவனாகத்தான் அவனை ஆண்டவர் படைச்சார். எதனால விழுந்து போனான்னு கேட்டீங்கன்னா, அவிசுவாசத்தினால் அவன் என்ன செஞ்சிட்டான்? விழுந்து போனான். மனித குலம் எதனால் விழுந்து போனது என்றால் அவிசுவாசத்தினால் விழுந்து போனான். அதாவது கடவுளுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறதுனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? விழுந்து போனான். இப்ப கடவுள் இப்ப என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? அதே மாதிரி நீங்க கடவுளை விசுவாசிங்கன்னா அந்த மீட்பை என்ன செய்ய முடியும்? எவ்வளவு எளிமையா ஆண்டு கொண்டுட்டார் பாருங்களேன். ஒன்றும் இல்லைப்பா, நீ ஆதியில் உன் ஆதி தகப்ப என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால விழுந்து போனா, இப்போ நீ நம்பினேன்னா என்ன பண்ணிடுவ? எழுந்துருவ. நீ மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு திருப்பப்படுவ. அவ்வளோதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒன்றே ஒன்று, விசுவாசம். அதனால தான் வேதம் பல இடங்களில் நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது ஆதியிலேயே ஆண்டவர் நமக்கு போதிச்சிட்டார். யார் மூலியமாக? விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் மூலியமாக.